வாங்க. போச்சுடா, திரும்பவும் வந்துட்டாங்களா? அண்ணே, இவ எப்படி நீங்க வந்தா? ஆமாம்மா, எப்படி வந்தாலும் தெரியலையம்மா. எல்லாரும் என்ன பண்றீங்க? எங்க ஊரு வழக்கப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாதனாலதான் காசை வெட்டி பிரிச்சு வைக்கிறோம். அத நீங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது. எதா இருந்தாலும் சட்டப்படி தான் பண்ணணும். என்னம்மா அது? ஒவ்வொரு வாட்டி ஏதாவது பண்ணும்போது இப்படி யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றீங்க? சார், எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் சட்டப்படி தான் பண்ணணும். நீங்களா பண்றது தப்பு. போது நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு இப்படி கிளம்பி வரீங்க? காலங்காலமா எங்க ஊர்ல நடக்கிற வழக்கம் தான் இது. இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்தையும் ஊரே சேர்ந்துதான் முடிவெடுக்கும். 2 பேர் பிரியணும்னு நினைச்சா காசு விட்டு பிரிக்கிறது தான் இந்த ஊருடைய வழக்கம். இதுதான் எங்க சடங்கு சம்பிரதாயம். மா, சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கட்டும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். பாருங்க, இது ஏன் பொண்ணோட வாழ்க்கை. அதுல எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இது எங்க 2 குடும்பமும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. என் பொண்ணோட சம்மதத்தோட தான் நான் இதை பண்றேன். உங்க பொண்ணே சம்மதிச்சாலும் அதை இப்படி கோயில் எல்லாம் வச்சு செஞ்சா அது சட்டப்படி செல்லாது. கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி அங்க போய் உங்க நியாயத்தை சொல்லுங்க. அத மீறி பண்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டி சேர்றதும் பிரியறதும் அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும். அத ஒரு ஊரே வந்து முடிவெடுக்க கூடாது. ஏமா, அவங்க சம்மதிச்சு தானே நடக்குது. என்ன பிரிச்சு வைங்கன்னு தனா வந்து கேட்கலையே. என் பெரியப்பா சொன்னதுக்கு அவ சம்மதம் சொல்லிருக்கா. எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கல்யாணமான 2 பேரும் பிரியணும்னா அது சட்டப்படி மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பாருமா, ரகுராமையா குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனாலதான் நாங்க பொறுமையா இருக்கோம். ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குமா? உங்க கட்டுப்பாடு நல்ல விஷயத்துக்கு பயன்படணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதுல பயன்படுத்த கூடாது. ஏம்மா, அந்த பொண்ணும் பையனும் தனியா பிரியறதுக்கு சம்மதம் சொல்லிருக்காங்கம்மா. அந்த விஷயத்த அவங்க அப்படியே கோர்ட்ல போய் சொல்லட்டும். அங்க போய் டைவர்ஸ் வாங்கட்டும். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அதையும் மீறி நீங்க பண்ணா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னப்பா இது? இந்த அப்பா இப்படி சொல்லுது. ஊரு வழக்கப்படி தானே செய்யணும். இத பாருங்க, மகளிர் ஆணையம் சொல்றதையும் மீறி நீங்க பண்ணுனீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ்ல சொல்லி அரெஸ்ட் பண்ண வைப்போம். உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்க பிரிக்கணும்னா அத கோர்ட்ல போய் பேசிக்கோங்க. ஐயா, விஷயம் விபரீதம் ஆயிட்டு இருக்கியா? இப்ப இதை செய்ய வேண்டாம் தோணுதியா? ஆமாண்ணே,
சட்டத்தை மீறி நாம ஏதாவது செஞ்சா ஊருக்கு தானே பிரச்சனை வரும். இவங்களை பிரிக்க போய் நம்ம குடும்பத்துக்குள்ளார மறுபடியும் சங்கடம் ஏற்பட வேணாம் அண்ணன். மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இட்ஸ் ஓகேங்க. தேங்க்யூ மேடம். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஒரு பொண்ணோட லைஃப்காக நீங்க இதை பண்றீங்க. எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோம். சரி, வாங்க போலாம். ம். தேங்க்ஸ் மாயா. ஹே மாயா, ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காத. இந்த தடவை நீ நினைச்சத நடத்திட்ட. ஆனா தனாவ இவன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன். 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற எதையும் நான் நடக்க விட மாட்டேன். அவங்கள பிரியவும் விட மாட்டேன். பார்வதி, இந்நேரம் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும். அந்த கதிரை அனுப்பியிருப்பாங்கல்ல. அதுக்கு தானே அவங்க போனாங்க. இந்நேரம் காசு வெட்டி போட்டு பிரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த கதிர் இங்க வந்து பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓட போறோம். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுதானே? வாதனா, சரி நீ உள்ள போ. சிவா, பஞ்சாயத்துல என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல்ல? அந்த கதிரை பிரிச்சு விட்டாச்சுல்ல? இல்லக்கா, அப்படி எதுவுமே நடக்கல. ஏண்டா, என்ன ஆச்சு? மாயா பஞ்சாயத்துக்கு வந்து கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே கலைச்சு விட்டா. என்னடா சொல்லிட்டு இருக்க? அவங்க வந்தாளா? ம், திரும்ப அந்த மாயாவால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் தான் வந்திருக்கு. அண்ணனையும் அசிங்கப்படுத்திட்டால. என்ன நீ இது இப்படி ஆயிடுச்சு? அந்த மாயாவை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவ எப்படி அங்க போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் புவனேஸ்வரி அவளை கடத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இந்த மாயா எல்லாத்தையுமே சொதப்பிடுறா. அவளை இந்த வீட்ல இருந்து முதல்ல விரட்டணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அண்ணா, ஏய் ரகு, அண்ணா, என்னாச்சுண்ணா? ஐயோ, என்னாச்சுண்ணா? அண்ணா, ஏன்னா இப்படி பண்ணீங்க? ஏய் ரகு, என்னப்பா, ஏன் இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே இல்லப்பா. ஐயா, பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் அவமானப்படுத்திட்டா.
திரும்பவும் அவ என்ன தலைகுனிய வச்சுட்டா. அண்ணா நீங்க ஏனே அப்படி நினைக்கிறீங்க? அவ வீம்புக்கு தாண்டா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் ஏன் முடிவு தப்புன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருக்கா. அண்ணா நீங்க அந்த கதிரை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மாயாவை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்கண்ணே. அப்பதான் இந்த குடும்பமும் நிம்மதியா இருக்கும், நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல பிரச்சனையா தான் இருக்கு. யாருக்குமே நிம்மதி இல்ல. ஏங்க எங்களுக்கும் அந்த மாயாவுக்கும் என்னதான் பிரச்சனை? அவ வரத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல மாமா எவ்வளவு மரியாதையா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னு சொல்லுங்க. மாமா எதை செஞ்சாலும் அதை தடுக்கிறது தப்புன்னு சொல்றது இதே வேலைய போச்சு அவளுக்கு. இப்ப கூட இதோ இவர் எடுத்த முடிவை தப்புன்னு தடுத்து நிறுத்திருக்கா. இது நம்மளோட கோயில்னே. இது நம்ம காலங்காலமா பின்பற்ற பாரம்பரியம். எங்கேயோ பிறந்து வளர்ந்தவ அவ. இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு அவ யாருன்னு? இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும். அக்கா ஏன்க்கா இப்படி பேசுறீங்க? எரியிற நெருப்புல போய் இப்படி எண்ணெய் ஊத்துற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஆமாண்டா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் வீட்டுல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெடுது. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். போதுமா? அக்கா நான் என்ன சொல்ல வரேங்கிறத. பத்மா சொல்றதுதான் சரி. இந்த மாயாவை என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள விட்டோமோ அன்னைக்கே இந்த குடும்பத்தோட கௌரவம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த மாயா இந்த வீட்டுல இருக்க தேவையே இல்லை. அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுதான்டா சரி. அண்ணா அவசரப்பட்டு நீங்க ஏதாவது தப்பான முடிவெடுத்து எதுவும் பேச வேண்டாம் சிவா. இதான் என் முடிவு. பெரியம்மா, மாயா மாயா உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா தானே இருக்க? பெரியம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு மாயா. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. ஆனா எனக்கு பெரியப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவரை நான் ரொம்ப கோவப்படுத்திட்டேன். வீட்டுக்கு போனா அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியல. தனவை காப்பாத்துறதுக்காக நீ அவரோட கோவத்துக்கு ஆளாயிட்டிய மாயா. கண்டிப்பா அவர் இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டாரு. எனக்கு அத நினைச்சாதான் பயமா இருக்கு. எனக்கு பெரியப்பா அப்பா, தனா என் தங்கச்சி. நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பெரியம்மா. இப்ப உங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போகணும். அதுதான் எனக்கு முக்கியம். சார், பெரியம்மாவோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜட்ஜ் கிட்ட மூவ் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரம் ஒரு வக்கீல வச்சு அவங்கள ஜாமீன் எடுக்கிற வழியை பாருங்க. ஆக்சுவலி ஜாமீன் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மாயா, ஜாமீன் எல்லாம் வேண்டாம் மாயா. எப்படியும் நான் தானே. பெரியம்மா, கதிர் தனாவை பிரியக்கூடாதுன்னு தானே நீங்க பழிய ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்பதான் அவங்க ப்ராப்ளம் முடிஞ்சதுல. உங்களை நான் கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்க தான் போறேன். நிறைய செலவாகும்ல. அத நான் பாத்துக்கிறேன். லாயர் கிட்ட பேசி ஜாமீனுக்கு தேவையான பணத்தை நான் ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண பாருங்க. அம்மா ரொம்ப நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது.
லேட் ஆனா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இல்ல இல்ல, நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரியம்மா. சீக்கிரமா உங்களை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடுறேன். நான் வரேன் பெரியம்மா. பத்திரமா இரு. வரேன் சார். தேங்க்யூ. நான் கூட மாயாவை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண பொண்ணாதான் நினைச்சேம்மா. ஆனா இன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அவங்க பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரகுராம் அப்பா மாயாவை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நானும் அப்படிதான் குரு நினைக்கிறேன். அவருக்கு எப்போ மாயா பக்கம் இருக்கிற நியாயம் தெரியுதோ அப்பவே அவர் மாயாவை மன்னிச்சிருவாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அத்த, என்னாச்சு அத்த? எல்லாம் முடிஞ்சுதா? அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டாங்களா? அப்பா என்னாச்சுப்பா? டேய், அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சது எதையுமே நடக்க விட மாட்டாடா. என்னப்பா சொல்றீங்க? டேய், எல்லாம் பேசி முடிவாகி காசு வெட்டி போடுற நேரத்துல கரெக்டா அந்த மாயா மகளிர் உரிமை ஆணையத்திலிருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்துட்டாடா. அப்போ அந்த கதிரின் தனாவையும் பிரிக்கவே இல்லை. இன்னும் அவங்க புருஷன் போட்டாடிதானா? நாமளும் என்னென்னமோ பண்றோம், ஆனா கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிடுது. ஆமாங்க, அந்த சின்ன பிள்ளைய அசால்ட்டா நம்ம நினைச்சு விட்டதுதான் தப்பா போச்சு. அவ புத்திசாலித்தனமா ஒவ்வொரு முறையும் காய நிறுத்தி நம்ம காரியத்தை கெடுத்து விட்டுறான். இப்படி செய்வான்னு தெரிஞ்சுதான் ஆளை வச்சு தூக்கணும். அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். இத பாருங்க, இப்படியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் தான் மாட்டிக்குவீங்க. ஜானகி எப்படியும் வெளியே வந்துருவா, பாத்துக்கங்க. விட்டா நீங்களே போய் போட்டு கொடுத்துருவீங்க போல. ஐயோ, என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு யூகத்துல சொன்னாங்க. என்னத்த இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு? செத்து போனதான் நடிச்சு எங்கேயும் வெளியே போக முடியாம நான் உட்கார்ந்துருக்கேன். எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்கிறத? டேய், அதுக்காக வெளியில எங்கேயும் போயிடாத. எந்த காரணத்துக்கும் வெளியில போக கூடாது. நீ உயிரோட இல்லைன்னு ஊரை நம்புற வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லது. அந்த ஜானகியும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஆமாண்டா, நீ யாரு கண்ணியாவது பட்ட அவ்வளவுதான், நம்ம கதையெல்லாம் முடிஞ்சது. என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடாத, புரிஞ்சுதா? சரி அத்த. அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா முதல்ல அந்த மாயாவை அழிக்கணும். பார்வதி, அந்த மாயா மேல வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விடவே கூடாது. என்ன சொல்றீங்க அண்ணி? இப்ப மாயாவுக்காக பேச ஜானகி அண்ணியும் இங்க இல்ல. ஐயோ அண்ணி, அதான் என் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரே, அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஆமால, இவன் வேற மாயாவுக்காக பேசுறேன்னு நிப்பான். முதல்ல இவனை இங்க இருந்து எங்கேயாவது அனுப்பி வைக்கணும். எப்படி அனுப்புறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ சமையல் கட்டுக்கு போய் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வா போ. எதுக்கு நீ இது? சொல்றேன், வா. சிவா, இந்தா, இதுல சாப்பாடு இருக்கு. எனக்கு பசிக்கலக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஷோ, உனக்கு இல்லடா, அன்னிக்கு. அன்னிக்கா? ஆமா, அவங்க ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல. பாவம், அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பு கொத்துக்கும். இந்தா, நீ போய் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு வா.
என்னடா பாக்குற? இல்லக்கா, உங்களுக்கு திடீர்னு அண்ணி மேல இவ்வளவு பாசம் வந்திருக்கே, அதான். ஏன் சிவா, எனக்கு அண்ணி மேல பாசம் இல்லைன்னு நான் எப்ப சொல்லியிருக்கேன்? அவங்க மேல சின்ன சின்ன கோவம் இருக்குதான். அதுக்காக அவங்க எப்படியோ போகட்டும்னு விட முடியுமா? அதுவும் இல்லாம அண்ணியை நினைச்சா அண்ணன் வேற ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனாலதான் சொல்றேன். இந்தா, நீ போய் முதல்ல கொடுத்துட்டு வா. இல்ல, பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே சந்தேகமா இருக்கே. ஏங்க, நல்லது பண்ணா கூட உங்களுக்கு சந்தேகம் வரும். அவங்க அங்க சாப்பிடாம இருப்பாங்கல்ல, போங்க. சரி சரி கொடுங்க. இந்தா. நீங்க என்ன எண்ணத்துல பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா கண்டிப்பா 2 பேருமே நல்லதை நினைச்சு இதை செய்ய போறது இல்ல. ஆனா அண்ணி பாவம் சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்காக மட்டும் நான் இதை எடுத்துட்டு போறேன். ஒண்ணுமே புரியலையே. அப்பாடா, நல்ல வேலை போயிட்டான். கண்டிப்பா அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டிடலாம். ஏங்க, நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வரணுமா? மாயா, நீ உள்ள போமா. ஏய், உன்னால இந்த குடும்பத்தோட மானம் பல தடவை போயாச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு ஊர் முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திருக்க. இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு தகுதி இல்ல, உரிமை இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. மச்சான், ஐயோ.